நம்ம எல்லாருமே ரீசெண்டாக காஷ்மீரில் நடந்த பெகல்காம் அட்டாக் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அதுக்காக நம்மளோட இந்தியா திருப்பி பாகிஸ்தான் அடிச்சதை பற்றியும் கேள்விப்பட்டிருப்போம். முதல்ல இண்டஸ் வேலி ட்ரீட்டியை கேன்சல் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பொறுமையாக வெயிட் பண்ணி துல்லியமாக கால்குலேட் பண்ணி ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற பேரில் பயங்கரமான தாக்குதலை நம்ம நடத்தினோம். அந்த தாக்குதல் பொதுமக்கள் மேலே கிடையாது, இல்லை பாகிஸ்தான் மிலிட்ரியை நோக்கியும் கிடையாது. அந்த தாக்குதல் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் கேம்பை நோக்கி அப்படின்றத தெளிவாக நம்மளோட இந்தியா எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த தாக்குதலை நடத்துறதுக்கு இந்தியா எடுத்துக்கிட்ட டைம் 25 நிமிஷம். அந்த 25 நிமிஷத்தில் 9 கேம்பை டார்கெட் பண்ணாங்க. சில இது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் POKன்னு சொல்லுவாங்க. சில இடங்கள் பாகிஸ்தானுக்குள்ள மெயின் பாகிஸ்தானுக்குள்ளேயே இருக்கு. ஸோ அந்த 9 இடங்கள்லையும் 25 நிமிஷத்தில் நம்மளோட இந்தியன் பார்டரை கிராஸ் பண்ணாம நம்மளோட இந்தியாக்குள்ளேயே இருந்துக்கிட்டு எப்படி இவ்வளோ துல்லியமா இந்த டார்கெட்ஸை தாக்குனாங்கன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். மெயினாக இந்த தாக்குதலை நடத்துறதுக்கு என்ன டைப் ஆஃப் ஜெட்ஸ் யூஸ் பண்ணாங்க அண்ட் அதில் என்ன டைப் ஆஃப் மிசைல்ஸ் யூஸ் பண்ணாங்க, அதில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது, நம்மளோட இந்தியா எப்படி இவ்வளோ துல்லியமாக டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணாங்கன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு ஏரோப்ளைன் ஃபேக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்பேஸ் சம்மந்தமான விஷயங்கள், இல்லை ஏரோப்ளைனை பற்றி டெக்னிக்கலாக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டான இடத்துல தான் இருக்கீங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் ஏரோப்ளைன் ஃபேக்ட்ஸ், கிராஷ் அதெல்லாம் பற்றி வாரம் பேச போகிறோம். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கிளாரிட்டியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஆப்ரேஷன் சிந்தூரில் 25 மினிட்ஸில் என்னென்ன டைப் ஆஃப் வெஹிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது என்னென்ன டைப் ஆஃப் ஜெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஜெட்ஸில் என்னென்ன மிசைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. மேபி இப்போ உங்களுக்கு தோணலாம் ஜெட்ஸ் என்ன மிசைல்ஸ் என்னென்னா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு ஃபஸ்ட்டு தாக்குதல் பண்ணணும்னு முடிவு பண்ணுறோன்னா அதுவும் நம்மளோட ஏர் ஸ்பேஸ்லேயே இருந்து இல்லை நம்மளோட இந்தியன் பார்டரை கிராஸ் பண்ணாமல் நம்ம பாகிஸ்தானை தாக்குதல் பண்ணணும்னு முடிவு பண்ணப்போ நம்மளுக்கு இருக்கிற பெஸ்ட் இது வான்வெளி தாக்குதல் தான். ஸோ அதுக்கு நம்ம விமானங்கள் தான் பயன்படுத்தணும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணது தான் ஜெட்ஸ். அண்ட் விமானங்களை மட்டும் பயன்படுத்தி நம்ம எதுவும் பண்ண முடியாது. இல்லை விமானங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு ஏவுகணையை வீசினாலோ இல்லை பாம் மாதிரி ஏதாவது நம்ம ட்ராப் பண்ணாதான் நம்மளோட டார்கெட்டுக்கு போய் அதை டார்கெட்டை அழிக்கிறதுக்கு உதவும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ண ஒரு விஷயம் தான் மிசைல்ஸ் அண்ட் பாம்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன ஜெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் என்ன மிசைல்ஸ் கேரி பண்ணியிருக்காங்க, அந்த மிசைல்ஸ்ல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்து வரப்போகிற வீடியோவில் நம்மளோட இந்தியா ஏஐ ரொம்பவே ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏஐக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷன் சிந்தூர்னு இல்லை, அதுக்கப்புறம் நடந்த ஒரு வாரமாக நடந்த போர்ன்னு நம்ம சொல்ல முடியாது, நம்ம டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லணும். ஏன்னா பாகிஸ்தான்லேருந்து நிறைய ட்ரோன்ஸ் நம்ம மேலே தாக்குனாங்க. பட் அதெல்லாம் நம்ம தடுக்கிறதுக்கு ஏஐ ரொம்பவே உதவியாக இருந்திருக்கு. அதாவது ட்ரோன்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆன்டி ட்ரோன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆகாஷ் தீர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி கிளியராக அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் அன்னைக்கு May 7 அன்னைக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு ஒரு 25 நிமிஷம் ஆப்ரேஷன்ல நம்ம 9 இடங்களை தாக்குறதுக்கு யூஸ் பண்ண ஜெட்ஸ், மிசைல்ஸ் பத்தி கிளீனா பார்க்க போறோம். நம்மளோட லிஸ்ட்டில் முதல்ல இருக்க ஜெட் எதுன்னு பார்த்தோன்னா ரஃபேல். இந்த பேரை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ கூட ரீசெண்டாக நம்ம ஃப்ரான்ஸ் கிட்ட ரஃபேல் ஜெட்ஸ்க்காக ஒப்பந்தம்லாம் போட்டிருக்கோம். ஸோ இதிலே உங்களுக்கு தெரியும் இந்த ரஃபேல்ற ஜெட் ஃப்ரான்ஸ்னால தயாரிக்கப்பட்ட ஒரு ஜெட்டுன்னு சொல்லி. ஸோ இந்த ரஃபேல் நிறைய விஷயத்துக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இந்த ரஃபேல் ஒரு சூப்பர் சானிக் ஜெட்டு. பேசிக்காக ஏரோப்ளைன்ஸோட ஸ்பீடை வச்சு அது சப்சானிக்கா சூப்பர் சானிக்கான்னு சொல்லி சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த கமர்ஷியல் பிளைன்ஸ் எல்லாம் சப்சானிக்கில் இருக்கும். அதாவது மேக் நம்பர் வச்சு தான் அதோட ஸ்பீடை சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கமர்ஷியல் பிளைன் மேக் நம்பர் லெஸ் ஒன்னா தான் இருக்கும். பட் ஜெட் பிளைன்ஸ் எல்லாமே சூப்பர் சானிக்கா தான் இருக்கும். எல்லாமே இல்ல, மோஸ்ட் ஆஃப் த ஜெட் பிளைன்ஸ் சூப்பர் சானிக்கா தான் இருக்கும். ஸோ இந்த பிளைனும் ஒரு சூப்பர் சானிக் பிளைன் தான். அண்ட் இதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிசைல்ஸை கேரி பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிசைல்ஸ் சொல்லும்போது ஏர் டு ஏர், ஏர் டு கிரவுண்ட். அதாவது சில மிசைல்ஸ் வானத்துல இருந்து கீழே கிரவுண்டுக்கு அடிக்கிற மாதிரி இருக்கும். சில மிசைல்ஸ் வானத்துல இருந்து வானத்திலே இருக்கிற டார்கெட்ஸ்க்கு டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் மிசைல்ஸும் இந்த ஜெட்ல கேரி பண்ண முடியும். இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு நம்மளோட இந்தியா யூஸ் பண்ண மிசைல் ஸ்கேல்ப்னு சொல்லி ஒரு மிசைல். இது ஏர் டு கிரவுண்ட் அடிக்கிற ஒரு மிசைல். இந்த மிசைல்ஸ்ல நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. முதல்ல இந்த ஸ்கேல்ப் அப்படின்றது அகைன் இதுவும் ஒரு யூரோப்பியன் மேட் மிசைல் தான். இந்த ஸ்கேல்ப் அப்படின்ற மிசைல் ரொம்ப துல்லியமா எந்த மாதிரி வெதர் கண்டிஷன்ஸ் இருந்தாலும் ரொம்ப துல்லியமா டார்கெட்டை போய் ரீச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி கொண்டது. அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்கேல்ப் மிசைல் லோ ஆல்டிடியூட்ல போகும். அதாவது இப்போ நம்மளோட இடத்துல இருந்தே இந்தியாவோட ஏர் ஸ்பேஸ்ல இருந்தே நம்ம பாகிஸ்தானோட டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் எல்லாம் அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ ஒன்ஸ்
ஒன்ஸ் இந்த மிசைல் வந்து நம்மளோட இந்தியாவோட ஏர் ஸ்பேஸில் இருந்து பாகிஸ்தானோட ஏர் ஸ்பேஸ்க்கு போகும்போது அவங்களோட ரேடாரில் இந்த மிசைல் இருக்குன்றது தெரிஞ்சிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மிசைல் வந்து இதையே லோ ஆல்டிடியூடில், அதாவது ரொம்ப மேலே பறக்காமல் கொஞ்சம் கீழே அதோட டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட ரேடார்லேருந்து தப்பிக்கிறதுக்காக இதுவே வந்துட்டு இதை ஆட்டோமேட்டிக்காக ஆல்டிடியூட்ஸ் கம்மி பண்ணிக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல். அதாவது ரொம்ப தூரமாக இருக்கிற கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் வரைக்கும் இது போய் அடிக்கும். ஸோ நம்மளோட ஆப்ரேஷன் சிந்தூர்லையுமே கொஞ்சம் தூரமாக இருக்கிற டார்கெட்ஸ் எல்லாமே இந்த ஒரு பர்டிகுலர் மிசைல்ஸ் வச்சு தான் நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னும் இதில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா இதோட நேவிகேஷன் சிஸ்டம். பொதுவாகவே வந்து மிசைல்ஸ் வந்து அதோட இன்பில்ட் நேவிகேஷன் சிஸ்டம் வச்சு தான் ஒர்க் ஆகும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், நம்மளோட டார்கெட் வந்து அதுக்குள்ளார இன்பில்ட் பண்ணிடுவோம். நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கோம், இந்த டார்கெட்டுக்கு போய் நீ அடிக்கணும், இதுக்கு இதுதான் ரூட், அந்த மாதிரி வந்து நேவிகேஷன் சிஸ்டம் இருக்கும். இதில் இருக்கிற நேவிகேஷன் சிஸ்டம் பார்த்தோம்னா INS GPS நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். INSன்றது வந்துட்டு இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு யூனிக்கான நேவிகேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் மிசைல் வந்து செயல்படுதுன்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த ஸ்கேல்ப் மிசைலில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்மளோட டார்கெட் வந்து இதுதான்னு சொல்லி இந்த மிசைலில் நம்ம வந்து ஒரு பிக்சரை இன்பில்ட் பண்ணிடலாம். இன்பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பிக்சர் வந்து நம்ம அதுக்கு கொடுத்துருவோம், இதுதான் டார்கெட்னு சொல்லி. அது டார்கெட்டுக்கு கிட்ட போனதுக்கு அப்புறமா அங்கே இருக்கிற அந்த ஒரிஜினல் இமேஜையும் நம்ம இங்கே இன்பில்ட் பண்ணி வச்சிருக்க இமேஜையும் கம்பேர் பண்ணி அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணும். இதனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு இப்போ நம்மளோட இந்தியாவோட டார்கெட் வந்து பாகிஸ்தானோட ஆர்மியோ இல்லை அங்கே இருக்க பொதுமக்கள் அடிக்கணும்ன்றது இல்லை, அங்க இருக்க டெரரிஸ்ட் கேம்ப் அடிக்கிறது தான் வந்து நம்மளோட ஒரே நோக்கம். ஸோ அதனால அங்க இருக்க பொதுமக்களோ இல்லை வேற ஏதாவது ஒரு டார்கெட்ல போய் விழுகாம தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இதுகிட்ட ஆல்ரெடி இமேஜ் இருக்கு, அங்க போயிட்டு அதே கேம்பை அது பார்த்ததுக்கு அப்புறமா ரெண்டையும் கம்பேர் பண்ணி துல்லியமா வந்து டார்கெட்டை வந்து அடிக்கும்ன்றதா இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி. இதே ரஃபேல் ஜெட்ஸில் நம்ம அடுத்ததாக யூஸ் பண்ண ஒரு விஷயம் தான் ஹேமர் பாம்ஸ். இந்த ஹேமர் பாம்ஸ் வந்து கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போய் அட்டாக் பண்ணும். அண்ட் இந்த ஹேமர் பாம்ஸில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது ஒரு எலக்ட்ரானிக் ஜாமர் ரெசிஸ்டன்ட். அதாவது பேசிக்காக நம்ம இப்போ படங்கள்லாம் கூட பார்த்துருப்போம், ஏதாவது ஒரு இடத்துல சிக்னலை கட் பண்ணணும்னா ஜாமர் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம இந்த மிசைல்ஸில் ஆல்ரெடி நேவிகேஷன் சிஸ்டம் பொருத்தப்பட்டிருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதை கொலாப்ஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த ஜாமர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஜாமர்ஸ் எல்லாம் இந்த பாம் கிட்ட வேலை பார்க்காது. அது எல்லாத்தையும் ரெசிஸ்ட் பண்ணி இது எந்த இடத்துக்கு டார்கெட்டா நம்ம வைக்கிறோமோ அந்த இடத்துல போய் துல்லியமா அட்டாக் பண்ணிரும். அண்ட் இந்த ஹேமர் பாம்ஸ் வந்துட்டு ஸ்டேஷனரி அண்ட் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ஒரு பர்டிகுலர் இடத்தை நோக்கியும் நம்ம வந்து தாக்குதல் பண்ண முடியும். அண்ட் இப்போ வானத்துல ஏதோ ஒரு ட்ரோன் வந்து நம்மள தாக்க வருதுனாலும் அதையும் நம்மளால டார்கெட் பண்ண முடியும். பேசிக்கா ஒன்று மூவ் ஆயிட்டு இருக்குனாலும் அதையும் டார்கெட் பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் இடத்தையும் வந்து டார்கெட் பண்ணி இந்த ஹேமர் பாம்ஸ்ன்றது அடிக்கும். அண்ட் இந்த ஹேமர் பாம்ஸ் வந்துட்டு பெரும்பாலும் லான்ச் பேட்ஸை தாக்குதல் பண்றதுக்கு பேர் போனதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவதா நம்ம பார்க்க போறது மிராஜ் 2000 ஜெட் பிளைன்ஸ் பத்தி. இதுவும் வந்து ஒரு பிரெஞ்ச் மேட் ஜெட் தான். பட் நம்மளோட இந்தியாவுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஜெட் புதுசு கிடையாது. கிட்டத்தட்ட 1980கள்ல இருந்து நம்ம இந்த ஜெட்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நடந்த கார்கில் வாரா இருக்கட்டும், 1999 நடந்த கார்கில் வாரா இருக்கட்டும், இல்ல 2019 நடந்த பால்கோட் ஸ்ட்ரைக்ல, இது ரெண்டுலையுமே வந்து இந்த மிராஜ் 2000 ஜெட் பிளைன்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அகைன் இந்த ஒரு ஜெட் பிளைனும் வந்து சூப்பர் சானிக் ஸ்பீட்ல போகக்கூடியது தான். கிட்டத்தட்ட மேக் 2.2 அளவுக்கு இதனால பறக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல மிராஜ் 2000ல என்ன டைப் ஆஃப் மிசைல் கேரி பண்ணணும் பார்த்தோம்னா ஸ்பைஸ் பாம்ஸ். இது வந்து இஸ்ரேல்னால தயாரிக்கப்பட்ட ஒரு பர்டிகுலர் ஸ்மார்ட் முனிஷியன். இந்த ஒரு வெப்பன் எதுக்கு பேர் போனதுன்னு பார்த்தோம்னா, இது வந்து சேட்டலைட் கைடட் வெப்பன் சொல்றாங்க. அதாவது இந்த பர்டிகுலர் ஸ்பைஸ் பாம்ஸ்ன்றது அதுல உள்ள அந்த பாம்ஸ்ல உள்ள சிப்ல உள்ள டேட்டாவை யூஸ் பண்ணி அண்ட் இமேஜஸை யூஸ் பண்ணி இதுவே வந்து இதோட டார்கெட்டுக்கு கைட் பண்ணி போய் பின் பாயிண்டா வந்து டார்கெட் அட்டாக் பண்ணணும்னு சொல்றாங்க. இதோட பின் பாயிண்ட் அக்யூரசிக்கும் இது ரொம்ப பேர் போனதுன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் வெப்பனை நம்ம இதுக்கு முன்னாடி 2019 நடந்த பாலகோட் ஸ்ட்ரைக்லயே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஸ்பைஸ் பாம்ஸ்ல நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கு. அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட 65 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போய் டார்கெட்டை ரீச் பண்ணணும்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ஸ்பைஸ் பாம்ஸ்ல நான் சொன்ன மாதிரி நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கு. ஸ்பைஸ் பாம் 2000, ஸ்பைஸ் பாம் 1000 அந்த மாதிரி. அதுல வந்து ஸ்பைஸ் பாம் 2000ன்றது ரொம்பவே டெட்லியான வெப்பன் சொல்றாங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு வெப்பன் ஸ்டோரேஜை வந்து இது போய் வந்து அட்டாக் பண்ணி சுத்தமா அழிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்பைஸ் பாம் 2000 தான் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த பாலகோட் ஸ்ட்ரைக்ல யூஸ் பண்ணோம். மூணாவதாக நம்ம பேச போகிற ஜெட் வந்து சுகாய் Su-30 MKI. இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஜெட்டுன்னு சொல்லணும். எதுக்குன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த ஜெட்ஸாக இருக்கட்டும் இல்லை மிசைல்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம வேற ஒரு கண்ட்ரி கிட்டேருந்து வாங்கினது. பட் இந்த சுகாய் வந்து நம்மளோட இந்தியாவை சேர்ந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL-ம் ரஷ்யாவும் சேர்ந்து வந்து உருவாக்குனது தான் இந்த பர்டிகுலர் சுகாய். இதுவும் வந்து மற்ற ஃபைட்டர் ஜெட்ஸ் மாதிரியே சூப்பர் சானிக் ஸ்பீடில் பறக்கும். கிட்டத்தட்ட மேக் 2 அளவுக்கு இதனால பறக்க முடியும். அண்ட் இது வந்து ரஃபேலை விட ரொம்ப ஹெவியர் அண்ட் ஸ்ட்ராங்கர் கூட. இந்த சுகாய்
வந்துட்டு லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ், அதாவது இப்போ தூரத்தில் இருக்கிற டார்கெட்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான மிசைல்ஸ் வந்து இதுலேருந்து நம்மளால் லான்ச் பண்ண முடியும். அண்ட் இந்த சுக்காய் வந்து நம்ம ஆப்ரேஷன் செந்தூரில் அதிகமாக நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணோம். அண்ட் இதில் உள்ள இன்னொரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதோட சூப்பர் மெனுவரபிலிட்டி தான். மெனுவரபிலிட்டினா என்னன்னா, நார்மலாக வந்து இப்போ ஒரு கமர்ஷியல் பிளைன், ஒரு பேசஞ்சர் ஏற்றிட்டு போகிற பிளைன் இருக்குது அப்படின்னா அதில் அதோட நோஸ் ஆங்கிள் வந்து இவ்வளோ தான் மூவ் பண்ண முடியும். அண்ட் அதோட டைரக்ஷன்ஸ்க்குலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். பட் ஃபைட்டர் ஜெட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும். பட் இந்த பர்டிகுலர் சுக்காயினால வந்துட்டு அதோட நோஸை அப்வர்ட் டைரக்ஷனில் வெர்டிக்கலாக தூக்கிக்கிட்டே வந்து ஃபார்வர்டில் வந்து மூவ் பண்ண முடியும். இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து நிறைய ஜெட்ஸ்னால பண்ண முடியாது. பட் இந்த சுக்காயினால இதை பண்ண முடியுன்றது தான் ரொம்பவே ஸ்பெஷாலிட்டியானது. அண்ட் அகைன் இந்த சுக்காய் வந்து நம்மளோட இந்தியாவுக்கு வந்து ஒரு பேக் போன்னே சொல்லலாம். அண்ட் இதில் வந்துட்டு R-77, அதாவது இது வந்து ஒரு ஏர் டு ஏர் மிசைல். அண்ட் பிரம்மோஸ், இந்த பிரம்மோஸ் வந்து அடிக்கடி நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பிரம்மோஸும் வந்துட்டு இப்போ மிசைல்ஸ்லையும் வந்து அதோட ஸ்பீட்ஸ் பொறுத்து வந்து சூப்பர் சானிக்கா சப்சானிக்கான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பிரம்மோஸ் வந்து ஒரு சூப்பர் சானிக் க்ரூஷியல் மிசைல்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் மிசைல்ஸ் தான் வந்து நம்ம இந்த சுக்காயில் யூஸ் பண்ணோம். இந்த ஜெட்ஸ் அண்ட் மிசைல்ஸ் பற்றி தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இவ்வளோ அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்துட்டு இவ்வளோ தூரம் டார்கெட்ஸை கரெக்டான நேரத்தில் கரெக்டாக அந்த டார்கெட்ஸை மட்டும் போய் தாக்குற மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக பிளான் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி வந்து இந்த மிஷனை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அண்ட் இந்த மிசைல்ஸ் இல்லாத வேறு ஏதாவது மிசைல்ஸ் யூஸ் பண்ணி நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு மேக் பண்ணணும்னாலும் அந்த டாப்பிக்கையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து ஏஐ வந்து ரொம்பவே பங்களிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஏஐ வந்து எப்படி பங்களிச்சிருக்கு, என்ன டைப்ஸ் ஆஃப் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணாங்க. அண்ட் அகெயின் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம 9 இடத்து தாக்கணும், அதுக்கு வந்து திருப்பி பாகிஸ்தான் சைட்லேருந்து ஒரு நிறைய தாக்குதல் நடந்துச்சு, நிறைய ட்ரோன்ஸ் வந்துச்சு. அது எல்லாத்தையும் வந்துட்டு இந்தியா முறியடிச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அது எப்படி நம்ம பண்ணோம் அப்படின்றதையும் வந்து தெளிவாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is me, Vaskir Raj. Bye bye, take care, keep smiling.